இல்ல வழக்கமா எல்லா கட்சிகளும் சரி, எல்லா அமைப்புகளுமே ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருக்கட்டும், பேரணி நடத்துறதா இருக்கட்டும், மாநாடு நடத்துறதா இருக்கட்டும். ஆனா அவங்களுடைய இதுல இது மாரி நடக்கிறது கிடையாது. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து இது மாரி நடக்குது? அதுதான் சொல்றேன். இவங்ககிட்ட அதான் நான் சொன்னேன். விஜய் உட்காந்துருக்கான். வண்டி, வாகனம் திருச்சியில பிரச்சாரம் முடிஞ்சு கிளம்பணும். ஒரு 300 பேர், 400 பேர் வண்டிக்கு முன்னாடி நின்டு விஜய், விஜய், விஜய்ன்னு கத்துறான். அத அந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம், 3ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே சொல்லல. போலீஸும் தடியடி பண்ண முடியாது. விஜயும் எங்கேயோ நடக்கிற மாரி காத பொத்திக்கிட்டு வண்டியில உட்காந்துட்டான். அப்ப அந்த மக்கள் அந்த இளைஞர்களை என்ன பண்றது சொல்லுங்க? ஏங்க கரண்ட் கம்பி மேல ஏறுறாங்க. மரத்து மேல ஏறுறாங்க. பேனர் மேல ஏறி தான் விழுந்து செத்தானுங்க. புரியுதுங்களா? அப்போ இத கூட நீ பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், "ஏப்பா நானு மக்கள் பணி செய்யறதுக்கு வந்திருக்கேன். நான் ஒரு நடிகன் அவ்வளோதான். புரியுங்களா? திரையில இருக்கிற மாரியெல்லாம் நிஜத்துல இல்ல. எதார்த்தத்தை பேசணுமா இல்லையா? அதனால ஒழுங்கு மரியாதை இந்த மேலே ஏறுறது, அங்கே தொங்குறது, இங்கே தொங்குறது, இந்த வேலை வச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு ஒரு எச்சரிக்கைக்கூடிய ஒரு இது கூட உங்கள்கிட்ட இல்லையே. பேச்சு கூட இல்லையே. பேசணுமா இல்லையா? இதே நம்ம விஜயகாந்த் இருந்தாப்புல அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சட்டையை கழட்டி வச்சுட்டு ஒதுங்க அடிச்சு மூஞ்சி சொல்றாரா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு ஏதோ என்ன சொல்றாங்க அதாவது உயிரற்ற ஒரு ஜடம் மாரி தானே நீ அப்படியே போய் நிற்கிறது. வண்டி நின்று எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஒய் பிரிவு ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்படி சிக்னல் காட்டுறப்புறம் மேலே ஏறுறது. ஏதோ பேப்பரில் வச்சு அதுவும் தப்பாக ஏதோ ஹிந்திக்காரன் தமிழ் கற்றுக்கிட்டா மாரி பேசுகிற.